ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் கோல்டு லோன் வச்சுருக்கோங்க. உங்களோட கோல்டு லோனுக்கு ஒரு மந்த்லியோ இல்லை அப்பப்போ அமௌண்ட்டு கிடைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அந்த கோல்டு லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணணும்னா உங்களோட ஏடிஎம் மிஷின் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, உங்களோட கோல்டு லோனை மொத்தமாக கட்டி முடிக்க முடியாது. ஆனால் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை உங்களோட கோல்டு லோனுக்கு நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலமாகவே கட்டி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லோன் ரீபேமெண்ட் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னோட மொபைல் பேங்கிங்கோ இல்லைனா நெட் பேங்கிங்கோ எனக்கு கிடையாது, நான் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இல்லாதவங்க எப்படி லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது அதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏடிஎம் மூலமாக நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இல்லாதவங்க எஸ்பிஐ ஏடிஎம் மூலமாக எஸ்பிஐயில் வச்சிருக்க கோல்டு லோனுக்கு எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் பக்கத்தில் இருக்க எஸ்பிஐ ஏடிஎம் சென்டர் போய்க்கோங்க. அதாவது கேஷ் டெபாசிட் இருக்க ஏடிஎம் மிஷின் சென்டருக்கு போய்க்கோங்க. போனதுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. உடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதும் உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இப்போ டெபாசிட் பண்ண போகிறது எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்க, லோனா பிபிஎஃப்ஆ ஆர்டியா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இப்போ நம்ம லோன் அக்கௌண்ட்டுக்கு அதில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா லோன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். நீங்கள் லோன் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். இது உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் அடகு வைக்கும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் இருக்காது. அப்படி உள்ளவங்க உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இதில் காட்டும். நேம் கரெக்டாக தானே அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு 49,900 ரூபா வரைக்கும் தான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் காட்டும். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் உங்களோட அமௌண்ட்டை வச்சுருங்க. எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு என்டர் கிளிக் பண்ணிடுங்க. என்டர் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அது வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்பிளேல காட்டும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 100 ரூபா தான் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். ஸோ 100 ரூபான்னு காட்டுது. எவ்வளோ அமௌண்ட் அது கரெக்டாக காட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ண அப்புறம் வித்தின் செகண்ட்லேயே உங்களோட அமௌண்ட் டெபாசிட் ஆகி ரெசிப்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக உங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். ஸோ இப்போ வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற 902226 902226 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ சேவ் பண்ண இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இங்கே ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பவும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட்டா இல்லைன்னா லோன் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுமே திரும்ப உங்களுக்கு செலக்ட் லோன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வரும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லோன் அக்கௌண்ட் எல்லாமே வரும். நான் 2 பர்சனல் லோனும் 2 கோல்டு லோனும் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கோல்டு லோன் அப்படி வச்சிருக்கீங்கன்னா ஒன்று தான் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 3 இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் தானே அப்படிங்கிறது வந்துடும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் ஆயிரும். சென்ட் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் திரும்ப ஒரு மெசேஜ் வரும். செலக்ட் டியூரேஷன் அப்படின்ட்டு வரும். இதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு டியூரேஷன் கொடுத்துக்கோங்க. நமக்கு அக்கௌண்ட் நம்பர் தான் தேவை, அதனால் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்க கரண்ட் மந்த் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்ததுமே வித்தின் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் இதில் டவுன்லோட் ஆகி எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். என்ன பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட்டும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 6 டிஜிட் வரும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட் மொத்தம் 11 டிஜிட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் இந்த பாஸ்வேர்டு கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பாஸ்வேர்டு தான் கேட்கும். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் டாப்பில் உங்களோட நேம் இருக்கும். அது பக்கத்துலேயே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 000 அப்படின்னு ஸ்டார்டிங்கில் தொடங்கியிருப்பாங்க.
அந்த 0 மொத்தத்தையும் எடுத்துகிட்டு 0க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதான் உங்களோட அந்த லோன் அக்கௌண்ட் நம்பரு. இந்த லோன் அக்கௌண்ட் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கீழே அமௌண்ட் வந்துருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு தானே நீங்கள் கோல்டு லோன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு கோல்டு லோன் இருக்குது அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டாக இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அக்கௌண்ட் நம்பரை கரெக்ட் பண்ணிவிட்டு ஏடிஎம்மில் முதல்ல நான் டெபாசிட் பண்ண மாதிரி போய் டெபாசிட் பண்ணிடுங்க. டெபாசிட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் கரெக்டாக காட்டுதான், உங்கள் நேம் கரெக்டாக காட்டுதான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் நேம் கரெக்டாக காட்டுச்சுன்னா அதுதான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர். கரெக்டாக அதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏடிஎம் மிஷின் மூலமாக உங்களோட கோல்டு லோனுக்கு எப்படி வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.